இப்போ ஒரு ப்ராப்ளத்துக்காக உங்கள்கிட்ட வந்தாச்சு. நீங்கள் வந்து ஹோமியோபதி மெடிசன் கொடுத்துட்றீங்க. அது போக நான் ப்ரீவியஸாக வந்து ஒரு பிபிஓ அதுக்கு சம்மந்தமாக எனக்கு டேப்லெட் கொடுக்கணும். அதையும் நான் சேர்த்து எடுத்துக்கலாமா எப்படி மேடம்? நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் சார். ஒரு சுகர் டேப்லெட் போடும்போது, இல்லை ஒரு அலோபதி மாத்திரை எதுக்கோ எடுத்துட்டு இருக்கீங்க, இல்லை வேற ஏதோ ஒரு இதில் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமான்னா கண்டிப்பாக எடுக்கலாம். ஏன் அப்படின்னா இதுவும் அதுவும் ரியாக்ஷன்லாம் வராது, இன்ட்ராக்ஷன் இருக்காது. ஏன்னா ஹோமியோபதி மருந்துகள் வந்து பேசிக்கலாக என் வழி தனி வழின்னு அது வேற ட்ராக்ல வேலை பார்க்கும். நம்ம ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கோம், இட்ஸ் டைனமிக் மெடிசன். இது இறைப்பையில் போய் விழுந்து செரித்து செரிமானம் ஆகி அப்படி போகிறது கிடையாது. பட் அலோபதி மருந்து அப்படி தான் வேலை செய்யும். ஸோ இவங்களும் அவங்களும் எந்த விதத்துலையும் இடைஞ்சல் பண்ணிக்க மாட்டாங்க, தைரியமாக எடுத்துக்கலாம். சூப்பர் மேடம். இந்த ஸ்கின் அலர்ஜி இது எப்படி மேடம்? ஸ்கின் அலர்ஜிக்கு நம்ம ஹோமியோபதி மருத்துவம் எப்படி மேடம்? எனி அலர்ஜி, ஸ்கின் அலர்ஜிஸில் வந்து நம்ம ஹோமியோபதி மருத்துவம் ரொம்ப அருமையாக வேலை செய்யும். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ஸ்கின் அலர்ஜிங்கிறது வெளியிலேருந்து அப்படி ஸ்கின்ல மட்டும் மேலோட்டமாக இருக்கிறது கிடையாது, அது நம்மளுடைய தன்மை. அதனால தான் நிறைய நேரங்களில் அதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க நாம் என்ன பண்ணுவோம், பொதுவாகவே ஒரு ஆயின்மெண்ட்டை வாங்கி தேய்க்கிறோம். அது தேய்ச்சதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி அது வெளியில் வரதை பார்க்குறோம். அந்த ஆயின்மெண்ட் டியூப் முடிகிற வரையே பேசாமல் இருக்கும், திருப்பி வெளில வந்துடுது. அப்போ ஹோமியோபதி மருத்துவம் வந்து இந்த மாதிரி வெளியிலேருந்து ட்ரீட் பண்ணுறத அதை என்கரேஜ் பண்ணுறது கிடையாது, அதுக்கு உள்ளே தான் மருந்து எடுத்துக்கிறோம். அப்படிங்கிறப்ப அந்த நோய் வரக்கூடிய தன்மை, ஒரு அலர்ஜி அப்படின்னு இருக்கிறது தான். அலர்ஜினா எனக்கு ஏதோ ஒரு பொருள் ஒத்துக்கல. இப்போ நம்ம போய் நிறைய நேரங்களில் டெஸ்ட்லாம் பண்ணி பார்க்குறோம், கட்டமாக போட்டு நம்ம இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு டெஸ்ட்லாம் பண்ணி பார்க்குறோம். ஆனால் அதில் இருக்கிற பொருள்கள் பாதி நாம் பயன்படுத்தி இருக்கவே மாட்டோம், ஆனால் அதில் அலர்ஜி காமிக்கும். பட் என்னன்னா ஹோமியோபதி அப்படி இல்லை, சிம்டமேட்டிக்காக என்னென்னலாம் பண்ணுது அப்படி பார்க்குறோம், அந்த நோய் வரக்கூடிய தன்மையை மாத்திரம். ஸோ அப்படிங்கிறப்ப ஈஸியாக அலர்ஜி சௌரியமாயிடும். ஓகே மேடம். இந்த ஹோமியோபதி மருத்துவத்தில் வந்து இந்த மூட்டு, அதாவது போன் சம்மந்தப்பட்டது, ஆர்த்தோ ரிலேட்டடில் மெடிசின்ஸ் எப்படி மேடம்? ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்னு நாம் சொல்லக்கூடியது காமனாக நம்ம சொல்லிருக்கோம் மூட்டு அலர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஹோமியோபதியில் நல்ல தீர்வு இருக்குது. என்னென்னலாம் இதில் பண்ண முடியும் அப்படின்னா, முதல்ல வலி நிவாரணம், நம்ம வந்து அந்த வலியை வந்து சௌரியப்படுத்த முடியும். அப்புறம் அதில் இருக்கக்கூடிய வீக்கம் பொதுவாகவே இது எல்லாத்தையும் நம்மளால் நல்லாவே குறைக்க முடியும். ஆனால் ஒரு மூட்டில் இது மாதிரி பிரச்சனை வந்தது அப்படின்னா வெறும் மருந்துகள் மட்டுமே அதுக்கு போதுமா, அதுக்கு நிரந்தர தீர்வு கொடுத்துருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா மூட்டுகளை பொறுத்தளவுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஸ்ட்ரக்சர்ஸ். அதில் வந்து எலும்பு இருக்குது, சதப்பகுதி இருக்குது, ஜவ்வு இருக்குது, இது எல்லாமே சேர்ந்து வேலை செய்யக்கூடிய இடம் தான் மூட்டு. ஸோ அப்போ அதை வந்து சரி பண்ணுறதுக்கு நாம் என்ன அதுக்கோட ரூட் காஸ், அதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்க்குறோம். ஏன்னா ஆர்த்ரைட்டிஸில் நிறைய இருக்குது. ஒரு ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ல இருந்து ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், நம்ம காமனாக மூட்டுகள் வந்து வயதானா வரக்கூடிய மாற்றம், அதுவரை வந்து நம்ம நிறைய விதமான இது பார்க்குறோம். இல்லை அலர்ஜிக்காக கூட நிறைய பேருக்கு வருது. ஸோ அப்போ என்ன காரணமோ அதையும் சரி பண்ணணும். ரெண்டாவது, அந்த மூட்டுகளுக்கு எப்படி அசைவு கொடுக்கணும், எக்ஸசைஸ், அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சில சமயம் சதப்பிடிப்புனால கூட அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய மூட்டில் பிரச்சனை வரலாம். இப்போ நம்ம மூட்டை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருப்போம், ஆனால் பிரச்சனை அங்கே இருக்காது. ஸோ அதனால் என்ன பிரச்சனைன்னு பார்த்து அதையும் நம்ம சரி பண்ணி விடணும். அப்போ அதை ஒரு சில சமயம் வந்து அந்த மசிலை வந்து ரிலாக்ஸ் பண்ணி விடுறதும் அதில் ஒரு பெரிய பங்கு வகிக்குது. ஸோ ஒரு மசாஜ் தெரப்பியோ ஒரு எக்ஸசைஸோ ப்ளஸ் மெடிசன்ஸ் அப்படின்னு இருக்கும்போது ரொம்ப நல்ல ரிலீஃப் கொடுத்துருது. நீங்கள் இந்த அலோபதி டாக்டர் பார்க்குற மாதிரி நீங்களும் இந்த எக்ஸ்ரேலாம் எடுத்து பார்ப்பீங்களா? கண்டிப்பாக தேவைப்படும். இப்போ நம்ம முதல்ல சொன்ன மாதிரி டயக்னோசிஸ், ப்ரொக்னோசிஸ், இது ரெண்டையும் நம்ம பார்க்கறதுக்கு நம்ம பார்க்கக்கூடிய டெஸ்ட் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. அதாவது நம்ம இப்போ இது என்ன வியாதி நம்ம வந்து ஒரு பார்க்குறோம், சிம்டமெட்டாலஜி பார்க்குறோம், ஓ இந்த நோய்க்குறிகள்லாம் இருந்தால் இந்த வியாதிக்கு இப்படி ஒரு பேர் கொடுத்துருக்கோம். இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக நம்மளுடைய டெஸ்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு லேப் டெஸ்ட்டாக இருக்கட்டும், அல்ட்ராசவுண்டு, சிடி, எம்ஆர்ஐயாக இருக்கட்டும், எதனாலும் நம்ம எடுத்து ஒரு எக்ஸ்ரே நம்ம எடுத்து பார்த்தா தான் நம்மளுக்கு அது தெரியுது. ஸோ அதை வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இதுக்கப்புறம் இது வந்து எப்படி இருக்குது. இப்போ ஒரு ஈஸ்னோஃபிலியா இருக்குது, ஒருத்தவங்களுக்கு அலர்ஜி இருக்குது, அப்போ பார்க்கும்போது ஈஸ்னோஃபில் கண்டென்ட் கூட இருக்குது. நான் அடுத்த வந்து டெஸ்ட்டு ஒரு 3 months அது மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் திருப்பி ஒரு ரிப்பீட் பார்க்கும்போது அது குறைஞ்சிருக்கிறத என்னால் பார்க்க முடியுது. ஸோ இட் கிவ்ஸ் அ வெரி குட் ப்ரூஃப் அது மாதிரி நோய் வந்து சரியாக இருக்குது அப்படின்னு.